உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி வரப்போகிறது. உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான். சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார், அவ்வளவுதான். நான் பார்த்த வகையில கடன்களை உண்டு பண்ணுவார். சனியே பிணியேம்பாங்க. சனியே பிணியே அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்தா பிணி வரும். குரு வந்தா என்ன பண்ணுவார்? மேனேஜ்மெண்ட் ஆளவர். வேலையை பிடுங்கிறது, வேலையை கொடுக்கறது, ஃபினான்ஸை பிடுங்கிறது, ஃபினான்ஸை கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை. கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுக்குள்ள போய் கை வைப்பாங்க. பழைய காதிரிலாம் இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள கையை விட்டு ஒரு பேப்பரா வெளியே எடுத்து போடுவாங்க. இது என்ன பேப்பரு, இது என்ன பேப்பர். அப்போ ராகு பகவான் உறவுகளோட விளையாடக்கூடியவர். ஸோ அதனால இது ரெண்டுத்துல ரொம்ப மோசமானது எதுனா கேது. அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது, அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு, அதுக்கு அடுத்து தான் சூரியன். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற 18ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்கப் போகிறார்கள். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள், யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும், ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம். மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது? மேஷ ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமாகப்பட்ட உபஜயஸ்தானம், ஏன்னா உபஜயஸ்தானத்திலே ராகு பகவான் வருகிறார். உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா வெற்றி மீது வெற்றியை தருகிறார் இந்த ராகு. 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம் என்பது நண்பர்கள் போன்ற இடத்துலலாம் ராகு பகவான் வருகிறார். ராகுவை பொறுத்த வரைக்குமே அசுர தயாநிதின்னு பேருங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் வெற்றியை தருபவர் ராகு. ராகு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா தொட்ட காரியம் அனைத்துமே லாபத்தை அடைய போகிறது, வெற்றி அடைய போகிறதுன்னு அர்த்தம். ஒரு தொழில் தொடங்குறோம், அந்த தொழிலில் லாபம் வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த தொழில் வெற்றி அடைய போகுதுன்னு அர்த்தம். அவ்வகையில் இந்த 11ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகு பகவான் நீங்க எந்த தொழில் பண்ணாலும் அந்த தொழில அபிவிருத்தியை உண்டு பண்ணுகிறார், டெவலப்மெண்ட்டை உண்டு பண்ணுகிறார். ஸோ 11ஆம் இடம் என்பது மாமனாருடைய இடம். நிறைய நாள் பார்த்தீங்கன்னா மாமனாருக்கு கூட நிறைய பேருக்கு சண்டை. எனக்கும் மாமனாருக்கும் ஆகவே ஆகாது, நாங்கள் அது ஒரு துருவம், நான் ஒரு துருவம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல போன்றவர்களெல்லாம் இந்த 11ஆம் இடத்து ராகு வரும் பொழுது உங்களுக்கு மாமனாருடைய அனுகிரகம் என்பது கிடைக்கிறது. மாமனார் 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். உலகத்தில் சில நண்பர்கள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம உருப்படவே மாட்டோம். சில நண்பர்கள் லைஃப்குள்ளே வந்தப்புறம் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த நல்ல நண்பர்களை ராகு பகவான் அடையாளப்படுத்துகிறார். 11ஆம் இடத்தில் வருகிறார். 11இல் வரக்கூடிய ராகு வேறு என்னெல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியுடைய மித்திரன் ராகு என்பதால் ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்றுனா போயிடலாம். ஒன்று அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே கடன்களை அடையும். கடன்கள் என்னெல்லாம் கடன் வச்சுருக்காங்களோ அந்த கடனை ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது விஷயம், 11ஆம் இடம் லாபம் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் என்பது நடக்கும். நான் அங்கே ஒரு கடை வச்சிருக்கேன், 2வது கடை வைக்க போகிறேன், 3வது கடை வைக்க போகிறேன், அந்த மாதிரி பிஸ்னஸை டெவலப்பர் பல்கி பெருகிறதுன்னு பேர். அந்த பல்கி பெருகுதல் என்பது ஈஸியாக நடக்கும். அடுத்ததாக இந்த ராகு பகவான் தரும் அற்புத பலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும். ஏதாவது ஒரு ஒப்பந்தம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணால் அந்த புதிய ஒப்பந்தம் என்பது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையா, அதுக்கும் ராகுக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு பிரச்சனையும் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் பிரச்சனையா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மேசராசிக்காரர்களுக்கு ராகுவினால் அந்த போன்ற எந்த ஆபத்தும் ஏற்படாது. வேற என்னதான் பிரச்சனை? அயல்நாடு செல்லும் யோகம் ராகுவால் கிடைக்குமா? ராகு 11ல் வந்தால் தொழிலை அபிவிருத்தி பண்ணுவார்னு தான் இருக்கே தவிர அயல்நாட்டு யோகம்லாம் ஒன்றும் சொல்லப்படலை. அடுத்ததாக உங்களுக்கு வேற என்ன, ஃபினான்ஸ் நிலைமை எப்படி? ஃபினான்ஸ் நிலைமை சூப்பராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பண வரவு என்பது, பண வரத்து என்பது அதிகமாகும். யார்ட்டையாவது ஒருத்தர் பணம் கொடுத்தோம், சதீஷ்னு பேர், சார் நான் பணம் கொடுத்தேன், 1 வருஷம் ஆச்சு, ஓடி போயிட்டான், எங்கே போனானே தெரில, கவலைப்படாதீங்க, இனிமேல் இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். சில கேரக்டரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஸ்டேட்டஸில் ஒரு இது பார்த்துருந்தேன். காலையில் எந்திரிச்சு ஒருத்தர் வச்சுருந்தாரான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரா, வாழ்க்கையை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், வாழ்க்கை இதோட வாழ்ந்தது போதும், நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன்னு ஸ்டேட்டஸ் வச்சாரான். ஒருத்தனடானா அந்த ஸ்டேட்டஸ் எனக்கு ஃபார்வர்ட் பண்ண வச்சான்னு அனுப்புகிறானா.
இன்னொருத்தன் என்னடானா எப்போ முடிச்சுக்க போகிறேன்னு திருப்பி அனுப்புகிறானா. இன்னொருத்தன் இந்த பாட்டு நல்லா இருக்கு எனக்கு அனுப்புனேன் கேட்டானா. ஆக மொத்தம் நான் ஃபீல் பண்ண போகிறது யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன், ஆனால் அது யாருமே கேட்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லும்போது அப்போ தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்று சொல்டா என்ன வேணும், எனக்கு ஒரு உதவி வேணும், காசை தவிர நீ என்ன வேணா கேளு. இல்லை 1,00,000 காசு இருந்தால் நம்ம காப்பி ஷாப் வைக்கலாம். டீக்கு காசு இல்லாமல் டீ கடையில் உட்காந்துருக்கப்பா, எங்கிட்ட போய் 1,00,000 கேட்குற அப்படின்னோடனே, அப்படியா டேய் முதல்ல நீ என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுறா. இதெல்லாம் தான் இந்த 12ஆம் இடத்துல ஆகும். கடனை திருப்பி கொடுறா. என்னடா இப்படி பேசிட்ட, அப்போ அக்கௌண்ட் நம்பர் அனுப்புடா அப்படின்னு நம்ம உடனே அவன்கிட்ட சொல்லுவான், நீ எனக்கு காசை திருப்பி தரலனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் அக்கௌண்ட் நம்பர் கொடுன்னு ஃப்ரெஷ்ஷாக கேட்குற பத்தியா. அதான் என்னால் தாங்கவே முடியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி செட்டு தான். இந்த 11ஆம் இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் இவங்கள்ட்ட நம்ம ஏதாவது வாங்கி பொழைச்சிக்கலாமான்னு பார்த்தா இவங்க நம்மகிட்ட வாங்கி ஏதாவது பொழைச்சிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல இன்வெஸ்டர் நமக்கு பணம் தர்றவங்க கிடைப்பாங்க. உண்மையிலே நண்பர்களே, நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு 4 பேராவது நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆபத்தாக இருக்கும்போது அது உங்களுக்கு உதவி செய்யும். நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி வரைக்கும் நமக்கு அந்த ஃபினான்ஸ் ஹெல்ப் பண்ணுற ஒருத்தரை கூட நம்ம ரெடி பண்ணிக்கிறதே கிடையாது. ஏதாவது ஆபத்து சம்பத்துனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டெல்லாம் ஒரு படத்தில் எடுத்து பார்ப்பாங்களே, அதெல்லாம் பார்க்காத, ஏற்கனவே வாங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நம்மக்கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்போசர் என்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க தான். அவங்கள்ட்டையும் எந்த பெரிய பணமும் இருக்காது. அப்போது நமக்கு பெரிய பணம் வேணும்னா யார் வேணும்? பெரிய ஆட்கள் வேணும். அதை நீங்கள் மைண்டில் வைங்க. அந்த பெரிய ஆட்கள் தொடர்பை ராகு பகவான் உண்டு பண்ணி தருகிறார். 5ஆம் வீட்டிலே கேது. அடுத்து இதுதான் முக்கியமான விஷயம். ராகுங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, கேதுங்கிறது கெடுத்துக்கிட்டே இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கால்குலேஷன் மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. கேது என்ன செய்கிறார்னா 5ஆம் இடத்துல வரும்பொழுது செய்த பாவங்களுக்கு தண்டனை தருகிறார். கேது என்பது என்ன அப்படின்னா பூர்வ ஜென்ம சாபம்னு பேர். கேதுங்கிறது கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைன்னு பேர். ஏதேனும் ஒரு தெய்வ காரியங்களில் நீங்கள் தடை வச்சிருந்தீங்க, ஏதேனும் ஒரு தெய்வ காரியங்களை நீங்கள் குறை வச்சிருந்தீங்கன்னா அதற்கான தண்டனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். காரணம் என்னவென்றால் இந்த வருடமும் அமையும். காரணம் கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். இப்போ புத்திர பிராப்தியாக சில பேர் IVF பண்ணுவீங்க, IUI பண்ணுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த கேது இருப்பதனால நீங்கள் அதெல்லாம் ஈடுபடாமல் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். 1 வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் கூட நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம். ஏன்னா கடகராசியில் அடுத்த வருஷம் குரு பகவான் இருக்கிறார். ஆக இந்த ராகு பகவான் யாருக்காவது தவறு பண்ணியிருந்தால் தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ அவங்கள்ட்ட வருந்தி மன்னிப்பு கேட்டுருங்க. ஏன்னா 5ஆம் இடத்து கேதுங்கிறது சாபத்திற்கான இடம். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு 11ம் கேது 5மாக சேர்ந்து உங்கள் வாழ்க்கையவே தலைகீழாய் மாற்றப் போகிறது. 100க்கு 95 மார்க். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது. மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.